வணக்கம். நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி நெட் எக்ஸாம்ல கேட்ட கேள்விகள சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம வீடியோ போடப் போறோம். டெய்லி வீடியோஸ் வரப்போகுது. சப்போஸ் நீங்க நெட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனல ஃபாலோ பண்ணுங்க. நெட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். என்னன்னா, த நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் S3 to Z6 இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தன குரூப் ஹோமோமார்பிசம் S3 ல இருந்து Z6க்கு போகுதுன்னு சொல்லி கேள்வி. இப்ப இத சால்வ் பண்றதுக்கு 2 ரிசல்ட் ரீகால் பண்றேன். ரிசல்ட் பைன்னு ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் G ல இருந்து G டேஷ்க்கு போணுச்சுன்னா, கர்னல் ஆஃப் பைன்றது நார்மல் சப் குரூப் ஆஃப் G ஆ இருக்கும். இது ரொம்ப ஈஸியா ப்ரூஃப் பண்ணலாம் பை டெஃபினேஷன். அதுக்கு அடுத்தது 2வது ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். இது என்ன சொல்லுதுன்னா, பைன்னு ஒரு குரூப் ஹோமோமார்பிசம் G ல இருந்து G டேஷ்க்கு போயிருந்ததுன்னா, the quotient group G over kernel of pi is isomorphic to pi of G. இது ரெண்டும் ஐசோமார்பிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம். இது எப்படி சால்வ் பண்ண போறோம் நாம? நமக்கு என்ன இங்க தெரியுதுன்னா, கர்னல் ஆஃப் பைன்றது நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எந்த சப் குரூப்பும் இருக்காது. கர்னல் ஆஃப் பைன்றது நார்மல் சப் குரூப் தான். அப்ப அந்த ஜியோட நார்மல் சப் குரூப் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை கர்னலா வச்சுக்கிற மாதிரி இருக்க ஹோமோமார்பிசத்தை நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். அதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். அப்ப இங்க நம்மளுக்கு இருக்க ஹோமோமார்பிசம்லாம் S3 ல இருந்து Z6க்கு போற ஹோமோமார்பிசம். அப்ப S3யோட இந்த நார்மல் சப் குரூப்ஸ் தான் நம்ம தேடுற அந்த ஹோமோமார்பிசத்துக்குலாம் கர்னலா இருக்க போகுது. அப்ப S3யோட நார்மல் சப் குரூப்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, சிங்கிள்டன் G ஒரு நார்மல் சப் குரூப், A3 ஒரு நார்மல் சப் குரூப், S3 இட்செல்ஃப் நார்மல் சப் குரூப். இது மூணும் S3யோட நார்மல் சப் குரூப்ஸ். அப்ப முதல்ல என்ன பண்ண போறோம்னா, பைன்றது S3 ல இருந்து Z6க்கு போற ஒரு ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் நமக்கு என்ன தெரியுது? S3 ஓவர் கர்னல் ஆஃப் பைன்ற இந்த கோஷன் குரூப் பை ஆஃப் S3க்கு ஐசோமார்பிசமா இருக்கும். ஓகே, இப்ப இந்த கர்னல் ஆஃப் பைன்றது இந்த மூணுல ஏதோ ஒன்னாதான் இருக்க போகுது. சிங்கிள்டன் G, A3, S3 ஒன்னு இருக்கும்போது அந்த பை எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் கர்னல் ஆஃப் பை சிங்கிள்டன் G இருந்ததுன்னா என்ன நடக்கும்? பை ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் S3 by singleton G is isomorphic to pi of S3 ன்னு வரும். ரைட், pi of S3 ன்னு வரும். இங்க பாருங்க, S3 ஓவர் சிங்கிள்டன் Gன்றது இட் இஸ் நத்திங் பட் S3 தான். இந்த கோஷன் குரூப் S3 தான். இது S3க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். ஓகேவா? இப்போ S3 இஸ் ஐசோமார்பிக் டு பை ஆஃப் S3 ன்னு வரும். பை ஆஃப் S3ன்றது Z6 ஓட ஒரு சப் குரூப். இந்த S3 ஓட கார்டினாலிட்டி 6. அப்ப Z6ல 6 ஆர்டர்ல இருக்க சப் குரூப் Z6 தான். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா, S3 இஸ் ஐசோமார்பிக் டு Z6 ன்னு வரும். which is not possible. ஏன்னா S3ன்றது நான்-எபிலியன் குரூப், Z6ன்றது எபிலியன் குரூப். இது ரெண்டு ஐசோமார்பிக்கா ஆக முடியாது. ரெண்டு குரூப் ஐசோமார்பிக்னா ஒன்னு எபிலியன்னா இன்னொன்னு எபிலியனா இருக்கணும். இப்ப இப்படி ஒரு ஹோமோமார்பிசம் நமக்கு கிடைக்காது. அப்ப கர்னல் ஆஃப் பைய சிங்கிள்டன் ஈயா வச்சிருக்க மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் கிடைக்க வாய்ப்பு இல்ல. அடுத்தது கர்னல் ஆஃப் பை A3 வச்சிருக்க மாதிரி எத்தனை ஹோமோமார்பிசம் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்ப கர்னல் ஆஃப் பை A3 நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா, தென் பை திஸ் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிசம் தியரம் S3 ஓவர் கர்னல் ஆஃப் பை இருக்க இடத்துல A3 போடுறோம். S3 ஓவர் A3 இஸ் ஐசோமார்பிக் டு பை ஆஃப் S3. S3 ஓவர் A3 யோட ஆர்டர் என்னன்றத பாருங்க. இதோட ஆர்டர் நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். ஆர்டர் ஆஃப் கோஷன் குரூப் G over H is equal to order of G divided by order of H. அப்ப இதோட ஆர்டர் 2 ஆர்டர் ஒரு குரூப் இருக்குன்னா அது சைக்ளிக் குரூப் அண்ட் அது ஐசோமார்பிக் டு Z2 இருக்கும். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? Z2 is isomorphic to இந்த சப் குரூப் பை ஆஃப் S3. அப்ப பை ஆஃப் S3ன்றது இட்ஸ் a சப் குரூப் ஆஃப் Z6. Z6ல 2 ஆர்டர்ல இருக்க குரூப் குரூப் ஜெனரேட்டட் பை 3. அதாவது இந்த குரூப் 0,3ன்ற இந்த ஒரு குரூப் மட்டும் தான் இருக்கு. இன்னொரு குரூப் அங்க இல்ல 2 ஆர்டர்ல. இது ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் சைக்ளிக் குரூப்போட ஒரு கான்சீக்வன்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, ஒரே ஒரு குரூப் தான் இருக்கு. அப்ப இந்த பை ஆஃப் S3ன்றது இமேஜ் ஆஃப் பை. இமேஜ் ஆஃப் பை சரி 0,3 இருக்க மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் கிடைக்கும். அப்ப இங்க ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் கிடைக்கும். அடுத்தது மூணாவது கேஸ் கர்னல் ஆஃப் பை S3 இருக்கிற மாதிரி. அப்ப then again by first isomorphism theorem S3 over S3 is isomorphic to pi of S3 ன்னு வரும். அப்ப இந்த குரூப்போட ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல இருக்க குரூப் சிங்கிள்டன் G. சிங்கிள்டன் is isomorphic to pi of S3 ன்னு வருது. இப்ப Z6ல இருக்க அந்த சப் குரூப் வித் ஆர்டர் 1
ட்ரிவியல் குரூப் தான். அப்ப நம்மளோட இந்த ஹோமோமார்பிசம் ஒரு ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். ஓகே, அப்ப இந்த கர்னல் ஆஃப் பை வந்து சிங்கிள்டன் ஈயா இருக்கும்போது அப்படி ஒரு பை எக்ஸிஸ்டே ஆகலன்னு வருது. ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கிறதோடய நம்ம அதை சொல்லிடலாம். கர்னல் ஆஃப் பை வந்து A3யா இருக்கிற மாதிரி ஒரு ஹோமோமார்பிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது. கர்னல் ஆஃப் பை S3யா வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் வருது. அப்போ மொத்தமா 2 ஹோமோமார்பிசம் தான் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது. சரிங்களா? அப்ப இது ஒரு கேள்வி. இதே போல இதே கேள்விய நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் S3 to Z6ன்னு இன்னொரு நெட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டிருந்தா அதுக்கான ஆன்சர் வந்து 1. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம இப்ப இந்த கேள்வி சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். Z6க்கு பதிலா Z7 இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? Z7 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அதே மாதிரி தான். குரூப் கிடைக்காது. ரெண்டாவது கேஸ் வரும்போது இங்க பாருங்க Z2 கிடைக்குது. Z2 is isomorphic to pi of S3 ன்னு வரும். pi of S3 is a subgroup of Z6. Z6ல சரி Z7 எடுத்துக்கிட்டோம்னா pi of S3 is a subgroup of Z7. Z7ல 2 ஆர்டர்ல குரூப்பே இருக்காது. அப்ப Z7 இருக்கட்டும், Z9 இருக்கட்டும், எனி ஆட் நம்பர்ல நீங்க அந்த Z10 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேஸ் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இங்க கிடைச்ச அந்த ஹோமோமார்பிசம் கிடைக்காம போயிடும். இந்த தேர்ட் கேஸ்ல கிடைக்கிற அந்த ஒரே ஒரு ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் தான் இருக்கும். அப்ப இங்க Z6க்கு பதிலா ஒரு ஆடு நம்பர் இருந்ததுன்னா Z3ல இருந்து அந்த Znக்கு போற ஹோமோமார்பிசம் ஒரே ஒரு ஹோமோமார்பிசம் தான், அது ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். சப்போஸ் ஈவன் நம்பரா இருந்ததுன்னா 2 ஹோமோமார்பிசம் கிடைக்கும். இந்த சேம் ஆர்குமெண்ட் வழியா தான். அதனால நம்ம ஒரு ஜெனரல் ரிசல்ட்டா கூட எழுதலாம். நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் from S3 to Z10 is 1 if n is odd, 2 if n is even. ஓகே ஓகே, உங்களுக்கு வேற ஏதோ இதுல சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கேஸ் 2ல கிடைச்சிருக்க அந்த நான் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் என்னன்னு எக்ஸ்பிளிசிட்டா கமெண்ட்ல வந்து எழுதுங்க. ஓகே, வேற எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.